அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும். உங்களின் மனம் எதை எண்ணி ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடியேன் வேண்டிக் கொள்கிறேன். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைய ராசி பலன் தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. முதல் ராசி மேச ராசி. மேச ராசியை பொறுத்த மட்டும் இன்று நாள் சுமாரான நாள்னே சொல்லலாம். அடுத்தனுடைய கருணை, உதவி, இரக்கம், அனுதாபம் இதெல்லாம் ஏற்படக்கூடிய நாள். அதெல்லாம் விழிப்புணர்வோடு இருங்க. வண்டி வாய்ச்சலுக்குள்ள கவனமாக செல்லுங்க. ரிஷபராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள், இன்பமயமான நாள், மகிழ்ச்சிகரமான நாள், உள்ள மகிழக்கூடிய நாள். கணவன் மனைவியுடைய ஒற்றுமை நெருக்கம் அதிகமாக இருக்கும். அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும். அற்புதமான நாள். மிதுன ராசியை பொறுத்த மட்டும் பக்திமயமான நாள். இறைவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். உங்களுடைய மனமும் இறை அருளியே தேடும். அற்புதமான நாள். கடகராசியை பொறுத்த மட்டும் புகழும் கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியும் இல்லத்தில் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தக்கூடிய நாள். நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய நாள். அற்புதமான நாள். சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் சிறப்பான நாள்னே சொல்லலாம். உங்களுக்கு வளர்ச்சியும் ஒரு மேன்மையை ஏற்படுத்தக்கூடிய நாள். நீங்கள் பல நாளாக ஏதாவது திட்டம் போட்டு வச்சிருக்கீங்களா, அந்த திட்டங்கள் நிறைவேறத்துக்கு இன்று வாய்ப்புகள் அதிகம். கன்னி ராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதம். மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு வேறக்கூடிய நாள். பெருமைகள் உங்களுக்கு தானாக வந்து சேரும். அற்புதமான நாள். துலா ராசியை பொறுத்த மட்டும் மன நிம்மதி ஏற்படக்கூடிய நாள். சிறப்பான நாள்னே சொல்லலாம். நீங்கள் ஏதாச்சும் காரியங்கள் நினைத்து இருந்தீங்களா, அந்த காரியத்தில் இன்று வெற்றி பெற்று மன நிம்மதி அடைவீங்க. உள்ளத்திலும் மகிழ்ச்சி இல்லத்திலும் மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புண்டு. விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் மன நிறைவு ஏற்படக்கூடிய நாள். திருப்திகரமான நாள்னே சொல்லலாம். கணவன் மனைவிடைய சண்டை சச்சரவு எதுவாக இருந்தாலும் இன்று அது சரியாகி மன நிறைவுடன் இருவரும் அணிவனுமாக பழகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். தனுசு ராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமாரான நாள்னே சொல்லலாம். பணவரையும் பொருளுடன் இல்லை. உடல் சோர்வும் உடல் வாதிகளும் ஏற்படக்கூடிய நாள். உடல் ஓய்வு எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதனால் உணவு கட்டுப்பாடு தேவை. மகர ராசியை பொறுத்த மட்டும் இன்று பயம் அதிகமாக இருக்கும். அதனால் எந்த செயல் செய்தாலும் சிந்தித்து செயல்படுங்க. ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயத்தில் மிக கவனமாக இருங்க. ஏன்னா தேவையில்லாமல் பிரச்சனையில் மாட்டக்கூடிய வாய்ப்பு இன்று மிகவும் அதிகம். கும்பராசியை பொறுத்த மட்டும் நாள் அற்புதமான நாள். எந்த செயல் செய்தாலும் ஆர்வமாக செய்து அதை வெற்றி பெறுவீங்க. வெற்றி பெற்று மகிழ்ச்சி அடைவீங்க. திருப்திகரமான நாள். மீனராசியை பொறுத்த மட்டும் நாள் சுமார். தடங்கல்களும் மனவேதனைகளும் ஏற்படக்கூடிய நாள். அதனால் இந்த நாளை சிந்தித்து செயல்படுங்க. எந்த செயல் செய்தாலும் ஒரு வாட்டிக்கு இரு வாட்டி நிதானமாக சிந்தித்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு திருப்திகரமாக அமையும். இப்போ இந்த கன்னி ராசிக்கும் துலா ராசிக்கும் சந்திராசிக்கு விழிப்புணோடு இருந்து உங்களை தற்காத்து கொடுங்க. நீங்கள் கருத்து கொண்டு பயன்பெறுங்க.